ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டேக் குக் ஒன் ஷாட் தான். என்னடா ரெக்க கட்டி பறக்குது மனசு, நெக்ஸ்ட் பார்ட் தானே வரணும், இது என்ன ஒன் ஷாட் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்னென்னு தெரில, ஒரு ஸ்டோரி வந்து ஸ்பார்க் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நீ ஸ்டோரியை பண்ணால் தான் உனக்கு தூக்கம் வரும், இல்லைனா உனக்கு தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை பண்ணிடலாம், வந்து அடுத்த எபிசோடை வந்து அடுத்து போட்டுக்கலாம், அடுத்த வீடியோவாக போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் வரேன். அந்தளவுக்கு இந்த வீடியோ ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்போதும் போல் நீங்கள் சொல்லிவிடுங்க, ஓகேவா? நம்ம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே இமேஜினேஷனோட இமேஜினரியாக போகலாம் வாங்க. இப்போது நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான வீடு. அது எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பர்சன் இருக்க வீடு தான், லைக் காலனி மாதிரி இருக்குது. ஸோ 2 வீட்டுக்குமே ஒரு பால்கனி அந்த மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கெலாம். ஸோ அப்படி 2 வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு அங்கேருந்து நிலாவை பார்த்துட்ருக்காரு. அது அந்த சைடு வியூ எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகான மலைத்தொடர், அப்படியே கண்டினியூஸ் மவுண்டெயின் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இடையில ரொம்ப க்யூட்டாக அந்த நிலா வந்து எட்டி பார்த்துட்ருக்கு. ரொம்ப பாதியாக அந்த நிலா முழு நிலா, ஆனால் வெளியில் தெரியாது, பாதி தான் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ அப்படியே அந்த பனியோடு சேர்ந்து அந்த கிளைமேட் வந்து அப்படியே அந்த வெதர் வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி அழகாக கோல்டாக இதமாக இருக்குது. அது பார்க்கவே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அங்கங்கே வந்து அந்த வீட்டோட லைட்ஸ், இந்த வீடு வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஆர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மேலே டாப் வியூவிலேருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக அங்கே இங்கேருந்து ஒரு வீட்டிலேருந்து லைட் வெளிச்சம், ரொம்ப தூரத்தில் வந்து மலை இருக்குது, மலைலாம் இருக்குது. ஸோ அதுக்கு இடையில நிலாக்கு அங்கங்கே நட்சத்திரம் குட்டி குட்டியாக மின்னிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு அந்த நைட்லாம் குளிரும்ல, ஒரு இதமான காற்று அந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு. அப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த 2 வீட்டுக்கு ஒரு பால்கனி இருக்கும் இல்லையா, அந்த வீட்டு பால்கனியில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது இன்னொரு வீட்லேருந்து இன்னொரு பர்சன் வராங்க. வெளியில் வந்துட்டு இந்த பர்சன் இந்த மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கத இந்த பர்சன் வந்து அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் அப்ரோச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கொஞ்சம் தயக்கத்தோடய தான் போகிறாங்க, கிட்ட போனாலும் திட்டிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு அந்த பர்சன் வந்து குழந்தைய வந்து லெஃப்ட் சைடு வச்சுருப்பாங்க. இந்த பர்சன் அப்படியே பின்னாடி நின்றுட்டு அப்படியே அவங்க ரைட் சைட் எட்டி பார்க்குற மாதிரி அவங்க பின்னாடியே நின்றுட்டு எட்டி பார்த்துக்கிட்டே, ஹாய் சார், என் பேர் கிம் டேங், நான் அந்த பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில். நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமா சார்? சார் ஓகே, பேச மாட்டிங்களோ? சரி, நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. நானும் 6 மந்த்தாக பார்த்துட்ருக்கேன், தினமும் வரீங்க போகிறீங்க, பட் இந்த 23 நான் மட்டும் ஏன் நின்று இந்த நிலாவே பார்த்துட்ருக்கீங்க? எப்போவுமே 1 ஹவரில் கிளம்பிடுவீங்க, இப்போ மட்டும் ஏன் ஃபுல் நைட் இங்கே இருக்கீங்க? எதுவும் ஸ்பெஷல் இருக்கா சார்? சார் ஓகே, பதில் சொல்ல மாட்டீங்க. குழந்தைக்கு 1 வயசு ஆக போதோ? ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது 6 மந்த் பேபி மாதிரி இருந்தான், இப்போ பக்கம் 1 இயர் மாதிரி இருக்கான், மேபி 1 இயர் தானே? பதில் வராதா? ஓகே, ஏன் கேட்குறேன்னா நான் வந்து ஒரு கேர்டேக்கர் இன்ஸ்டியூட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து பேபி சிட்டிங்கும் அடிக்கடி பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த 6 மந்த்து நீங்கள் மட்டும்தான் தனியாக வரீங்க, உங்கள் ஒய்ஃப் எங்கே சார்? ஓகே சாரி, அது கேட்கக்கூடாது தான், பர்சனல் தான். ஸோ அதான், சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்கள் வந்து என்னோடய ஏஜென்சியில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இதுதான் அந்த நம்பர், இதுதான் அந்த ஏஜென்சியோட பேர். இந்தாங்க கார்ட். ஓகே, நானே கோட்டில் வச்சிடுறேன். அண்ட் குழந்தையோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் கொஞ்சமாவது பதில், குழந்தை பேரும் கூட. சரி, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். செல்லம், உங்கள் பேர் என்ன? இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க, அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்க. ஆனால் நீ இவ்வளோ அழகாக சமத்தாக சிரிச்சிட்டு கை காலெலாம் ஆட்டிகிட்ருக்க, உங்கள் அம்மா மாதிரியா? இருப்ப ஏன்னா உங்கள் அப்பாவை பாரு, கல் மாதிரி நிற்கிறான். ஐயோ, காலில் வந்துட போகுது. சரி, உன் பேர் என்ன?
உனக்கோ இப்போ பேச வராது, உங்கள் அப்பாக்கோ பேசவே தெரியாது போல். சரி ஓகே, உங்கள் அப்பா கொஞ்சம் கோவமாக இருக்காரு, சூடேற்றிட்டேன் போல். நான் வந்து நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன், பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே போகும்போது அந்த குழந்தை வந்து டேயாங் கிட்ட போகணுங்கிற மாதிரி குதிக்கிறான். ஸோ அது ஒரு பொண்ணு குழந்தை. ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணு குதிக்கிறத பார்த்துட்டு என்னடா பண்ணுறான்னு பார்த்தா டேயாங் வந்து அப்படியே ஒரு மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான் அவள்கிட்ட. அவளும் சிரித்து சிரித்து அவன்கிட்ட போகணுங்கிற மாதிரி எக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கும் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு டேயாங்கை பார்க்குறான். டேயாங் வந்து இப்போ தான் ஜங்கு பார்க்குறான்னு பார்த்துட்டு ஹாய் சார் அப்படிங்கிறான். உடனே அவன் வந்து அவன் ஃபேஸை கோல்டாக மாற்றிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறான். இங்கே டேயாங் இவன் ஒருத்தன் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கு பாப்பாலாம் இருக்குல்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளாண்டுட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அந்த நைட் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் எப்போதும் போல் டேயாங் தான் அவன் வீட்டிலேருந்து கிளம்பி அவன் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் வரான். ஸோ வழக்கம் போல் அந்த வீடு பக்கத்து வீடு வந்து லாக் பண்ணியிருக்கு. டே வந்து அதை பார்த்துட்டு யார் அவன் ரொம்ப ஒரு மாதிரி மர்மம் நிறைஞ்சவனாக இருக்கானே, தினமும் வரான், 1 மணி நேரம் இருக்கிறான், அப்புறம் போயிடுறான். அப்புறம் இந்த மந்த்லி 23 நான் மட்டும் நின்று வெறிக்க அந்த நிலாவை பார்க்குறான். அப்புறம் காலையில் காணாமல் போயிடுறான். யார் அவன்? ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. ரொம்ப விசுவாசியாக இருக்கானுங்க இங்கே இருக்காங்களாம். எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி இன்றைக்கி வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே அவனோட வண்டி சாவியை அப்படியே கையில் சுற்றிக்கிட்டே அவன் பாட்டுக்கு வேகமாக இறங்கி கீழே போயிடுறான். ஸோ அப்படியே டே வந்து அவனோட ஏஜென்சிக்கு போகிறான் வேலைக்காக. ஸோ தினமும் போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு நல்லா கேங்காக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சி தான், கேர்டேக்கர் ஏஜென்சி. கேர்டேக்கர், பேபி சிட்டர், அந்த மாதிரி யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்ட் டைம்லேயும் வேலை பார்ப்பாங்க, ஃபுல் டைமில் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமன் ரொம்ப வேகமாக டேயாங்கிட்ட வரான். டேயாங் வந்து எதுக்குடா அவன் இவ்வளோ வேகமாக வரான்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்ருக்கான். அப்போது ஜிமன் வந்துட்டு டேயாங் இங்கே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுடா, எதுவும் பிரச்சனையா? நீ வா சொல்கிறேன். எதுவும் பிரச்சனை பண்ணிட்டோமா? இல்லையே, எதுவும் பண்ணலையே. டே என்னடாச்சு? சரி, இந்த ஏஜென்சியில் தான் நீ வேலை பார்க்கணுன்னு இடம் சொன்னியா? நான் யார்கிட்டே சொல்லலையே. உண்மையாக சொல்லலை? நான் சொன்னேன். யார்கிட்ட? அதான் உன்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு தினமும் வருவான், குழந்தையோடு வருவான். இந்த மாதிரி 23ஆம் நான் பைத்தியமாக நல்லாவே பார்த்துட்ருப்பான் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன்கிட்டயா? சரி. ஏன்டா என்னாச்சு? யுங்கி ஃபோன் பண்ணான். யுங்கியா? என்னாச்சு சார்? திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காரு. உங்கள் 2 பேருக்கும் டிஷும்ல? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேபி சிட்டிங்க்கு டேயாங் தான் வேணும் அப்படிங்கிறான். டேயாங் தான் வேணுமா? அவன்கிட்ட தான் குழந்தையே இல்லையே. அவனுக்கு இல்லை, அவனோட ஃப்ரெண்டுக்கா? ஓகே போகலாமே. யார் அது? அதான்டா நேற்று ஒருத்தங்கிட்ட நம்மளோட விசிட்டிங் கார்டு கொடுத்தல, அவன்தான். அவனா? அவன் யுங்கியோட ஃப்ரெண்டா என்ன? அது என்னன்னு எனக்கு தெரில, பட் அவன் தான் சொன்னான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி குழந்தை இருக்குது, அவங்களுக்கு பேபி சிட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், அதுவும் டேயாங் தான் வேணும் அப்படிங்கிறான். டேயாங் தான் வேணும்? இந்தளவுக்கு அவன் ரூல்ஸ் போடுற அளவுக்கு பெரிய ஆளா? என்னது பெரிய ஆளாவா? டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நம்மளோட ஒரு பெரிய 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 ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்துச்சு தெரியுமா? ஆமாம், ஜேகே மல்டி ஸ்டார்ட் அப். அதே தான். அது எவ்வளோ பெரிய கம்பெனி உனக்கு தெரியும்ல? தெரியுமே, செம்ம பெரிய கம்பெனி. அங்கெல்லாம் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சோஷியல் சர்வீஸ் ஆரம்பித்தோம், இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம், இந்த ஏஜென்சி ஆரம்பித்தோம். தெரியுதுல்ல, அந்த கம்பெனியோட ஓனர். என்னது, அந்த கம்பெனியோட ஓனரா? அப்புறம் ஏன்னா அவன் அந்த ஒட்ட வீட்டுக்கு வந்துட்டு போகிறான்? சத்தியமாக எனக்கு தெரில, அவன் ஒன்று தான் வேணுங்கிறான். நான் தான் வேணுமா? இது நான் வாய்க்கிலே பேசுன்னு பேசினனால அவன் எதோ என்னை பழி வாங்க ட்ரை பண்ணுறானோ? இவர் பெரிய இவரை பழி வாங்குறதுக்கு அவன்லாம் நினச்சா சொடக்க போகிற நேரத்தில் ஒன்று தூக்கி போட்டு போயிடலான்டா. ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். ஒரு பேசுனதுக்கெலாம் அப்படி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி அவனை பார்த்தா தெரில. பட் அந்த குழந்தை எவ்வளோ அழகு க்யூட்டு சொல்லும்பா,
ஏய் போதும் நிறுத்து. போறியா? அஃப்கோர்ஸ் போகணும் தான் போல் இருக்குது. அந்த பாப்பாவை நினச்சா போகணும் போல் ஆசையாக இருக்குது. பட் அவனை நினச்சா தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபீல் ஆகுது. ஏன் என்ன அவனுக்கு பேசவே தெரியாது போலடா. நானும் நேற்று ஃபுல்லாக உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட பேசுன்னு பேசிட்டேன். ஆனால் ஒரு வார்த்தை வாயத்தை வந்து அவன் பேசலை. ஆனால் அவள் எவ்வளோ க்யூட் தெரியுமா? அச்சோ க்யூட். இப்போ நினச்சா கூட அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிளி சாப்பிடணும் போல் இருக்குது. இப்படியே ஏதாவது சொல்லிட்டு இரு. அவன் வந்தாலும் மண்டை மேலே போடுவான். வரானா? ஏன் வரான்? எதுக்கு வரான்? உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு? என் அட்ரஸ் கொடுத்தா எனக்கு வர தெரியாதா? என்னமோ அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறான். உனக்கு ட்ராவல் அலவன்ஸ் மிச்சோன்னு போய் தொலைடா டே. அது ஓகே தான், அதுக்காகலாம் ட்ராவல் இதெல்லாம் பிடிக்க மாட்டேல டே. ஷோ, உனக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா? நான் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான்டா இந்த ஃபவுண்டேஷன், இந்த ஏஜென்சி. அது உண்மைதான் மச்சான். பட் என்ன தான் நம்ம இது பண்ணாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் காசு வேணும் இல்லை? நீ வேறு பணக்கார வீட்டு பையன், ஒன்று கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு மேலே செம்ம காண்டில் இருக்கான். அதை எப்போ காட்ட போகிறான்னு தெரில. இல்லை தூக்கி இந்த இதுலேருந்து விட்டு எறிஞ்சிட்டானா என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு கையில் காசு இருக்கணும்ல. டேய், அதாவது பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காது சரியா? இது என்னோடதெல்லாம் கிடையாது, உன்னோடது. நீ ஃபோன் பண்ணுது. இதோட மெயின் அத்தாரிட்டியே நீ தான். ஆனால் நீ தான் நம்ம வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்ருக்க. டேய், இதை நம்ம மேஜராக ஃபோன் பண்ணதே ஒரு சோஷியல் சர்வீஸ் தான்டா. அப்புறம் ஏன்டா காசு நிலையிற? அது வேறு இது வேறு. நான் பண்ணுற வேலைக்கு எனக்கு காசு வேணும். பட் சோஷியல் சர்வீஸும் நான் பண்ணணும். ஐயோ, இவனை வச்சுட்டு முடியல. தயவு செஞ்சு போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. அவங்க 1/2 அன் ஹவரில் வந்துடுவாங்க. 1/2 அன் ஹவர் என்ன பண்ணுறது? சரிவா பேசிகிட்டு இருப்போமா? கடவுளே நான் விட்டு, எனக்கு வேலை இருக்குது. சரி ஓகே, பாய். நான் போய் ஏதாவது பண்ணுறேன். வெளியில் செடியெலாம் நிறையா இருந்துச்சு, போய் தண்ணி ஊற்றுறேன். நிறையா இருந்துச்சு இல்லை, நிறையா வச்சுருக்க. போய் தண்ணி ஊற்றி தொலை. அதுக்கு எவனுமே தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறான். நீ தான் ஒருத்தன் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க. நீ போனோன்னா கன்ஃபார்ம் அதெல்லாம் செத்து போயிடும் போல. பாரா, என்ன வேணால் சொல்லு, ஆனால் அதை மட்டும் சொல்லாத. என் செடிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு என்ன பண்ணுவேன்? நான் தான் தண்ணி ஊற்றுவேன். போய் அதை பண்ணி தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து டேவை துரத்தி விட்றான். டேவும் அப்படியே ஜாலியாக அப்படியே ஆடிக்கிட்டே வெளியில் வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கான். இப்படியே அவன் ஒரு தலையில் ஒரு குட்டி ஹெட்செட் மாதிரி போட்டுட்டு அப்படியே பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே தண்ணி ஊற்றிட்டுருக்கான். ஸோ இப்படி அவன் ஆடிக்கிட்டே தண்ணி ஊற்றிட்டுருக்கும்போது யாரோ அவன் பின்னாடி வந்துடுறாங்க. அது தெரியாமல் அவன் போய் இடிச்சிடுறான். அப்படி இடிக்கும்போது அந்த பர்சன் வந்து அவங்க அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிடுறாங்க கீழே விழாமல். ஸோ அவன் அப்படியே பாட்டை கேட்டுகிட்டே திரும்பி பார்க்குறான். ஸோ காதில் ஒரு அழகான பாட்டு, இங்கே ஒரு கண்கொள்ளா காட்சிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து அந்த பர்சனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே ஸ்கிப் ஆகிடுது. ஸோ அவன் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த பர்சன் அப்படியே கண் கொட்டாமல் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். அந்த பர்சன் அப்படியே அவங்க நேராக நிற்க வச்சுட்டு, பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? இப்படி தான் ஆடிட்டே இருப்பியா? அது ஒன்றும் இல்லை, ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை கழட்டுறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். ஜங்குக்கு அப்படியே அவங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, இப்போ சும்மா அந்த மாதிரி ஆடிட்டுலாம் இருக்காது. அண்ட் என் குழந்தைய பார்த்துக்க போகிற, இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன்னா கன்ஃபார்ம் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓகே வேலைக்கே போல் அதுக்குள்ளே இவ்வளோ ரூல்ஸா? பெரிய ஆளாக தான் இருப்பான் போல். எக்ஸ்கியூஸ் மீ. அது வேலை, அதை பற்றி பேசுகிறது தான் வந்திருக்கேன். உள்ளவா. டேய், இது என்னோட இடம்டா. இவன் என்னடா எனக்கு ரூல்ஸ் போட்டுட்ருக்கான். அப்படியே எடுத்து அடிச்சணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. ஸோ அவங்க என்னடான்னு பார்த்தா நம்ம குட்டி ஏஞ்சல் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவனுக்கு அப்படியே பார்த்தோன்னே முகம்லாம் மாறுது. அப்படியே அவன் வாய் ஃபுல்லாக பல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த தண்ணி ஊற்றுற கேனை ஓரமாக வச்சுட்டு அவன் நேராக வேகமாக போயிட்டு அந்த பாப்பாவை தூக்குறதுக்காக போகிறான். ஸோ அப்படியே தூக்க போயிட்டு, இல்லை நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை தூக்குறேன். ஐயோ க்யூட்டு. சரி இருங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். யுங்கி, நீ நேராக போயிட்டு என் ரூமில் நீயும் இருங்க, நான் வரேன். சரி வந்து தொலை
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படியே போகிறான். இங்கே ஜங்குக் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி குட்டி ஸ்மைலோட வாங்கி நகர்ந்து போகிறான். ஸோ அவங்க வேகமாக போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே ஃபுல்லாக அவன் கையெல்லாம் தொடச்சிட்டு நேராக வந்து அவன் ரூமில் பார்க்குறான். பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ அந்த மீட்டிங் ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே யுங்கி, ஜங்குக், ஜிமன் அப்புறம் அந்த பாப்பா எல்லாருமே இருக்காங்க. அவங்க நேராக போய்ட்டு அந்த பாப்பா கையில் வாங்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கான் ரொம்ப ஹாப்பியாக. எப்படியோ ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாப்பாவை. ஸோ அவன் வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு, செல்லம் உங்கள் பேர் என்ன, இங்கே பாருங்கன்னு பாருங்க. ஐயோ சிரிப்பை பாருங்களேன், அச்சோ இங்கே பாருங்களேன், இங்கே க்யூட்டாக இருக்கீங்களா, க்யூட் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிமன் தான், டே மச்சான் டேங்க போது வந்து உட்காரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து அப்படியே பாப்பாவை மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே அங்கே உட்காரான். டேவை வந்து ஜங்குக்கு இன்னும் பார்த்த பார்வை எடுக்கவே இல்லை. அப்படியே அவன் உட்காந்துருக்க சைடில் 2 பேரையும் மாற்றி பார்த்துட்ருக்கான். இங்கே ஜிமன் தான், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சைன் போட்டு கிளம்பலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே பார்க்கும்போதே சைடில் டேவங்கையும் பார்க்குறான். டேவங்க வந்து அப்படியே வந்து பாப்பா மடியில் உட்கார வச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்கான். அப்படியே விளாண்டுட்ருக்கதை பார்த்துட்டே ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு எல்லாத்துக்குமே சைன் போட்டு ஒரு காப்பியை வந்து ஜிமன்கிட்டே ஒரு காப்பி அவனும் வச்சுக்கிறான். ஸோ இப்போது ஜிமன் தான், ஓகே சார் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அண்ட் இதில் நீங்கள் வந்து சிலது டிக் பண்ணல, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்களேன். அது என்னென்னா பார்ட் டைமாக ஃபுல் டைமாக அப்படின்னா, பார்ட் டைம்னா நைட் போல் அவன் கிளம்பிடுவான். ஃபுல் டைம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து போட்டிருக்கீங்க கான்ட்ராக்ட். 1.5 இயர்ஸ் ஃபுல்லாகவே அவன் உங்கள் கூட தான் இருப்பான். ஸோ அதான் நீங்கள் எங்கே பண்ணாலும் உங்கள் கூட வருவான், குழந்தை கூட இருப்பான். அதான் ஃபுல் டைம். என்னன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே ஃபுல் டைம் வேணும். ஓகே சார், ஓகே ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் சார் டேவ் நாளிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை இன்றைக்கி தான்? அது அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கே வரேன். இன்றைக்கே வரேன் டேங்க. கொஞ்சம் பொறுமையாக ஏன் இப்படி? ஐம் சாரி, அது நான் இன்றைக்கே வரேன், பட் கொஞ்சம் ஈவினிங் போல் வரேன். திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே இந்தாங்க பாப்பா, அப்புறம் நான் போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். ஓகே பாய். ஒரு நிமிஷம், நானே ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேடா ஜிமன், பாய். யுங்கி பாய். பாய்டா யுங்கி, பாய். அண்ட் நான் வரேன். வாங்க. பாய்டா, பாய் குட்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கும் டேவும் அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமன் தான், ஓகே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல, தேங்க்ஸ், நீங்கள் கிளம்பலாம். ஜிமன்னாவும் இல்லை யாரும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். சாரி. போதும்ப்பா போதும், இதோட நான் அப்படியே கவுண்ட்லெஸ் டைம்ஸ் சாரி கேட்டுட்டேன். சாரி காலைல வாங்கிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, கிளம்பு. சாரிடி சொல்லும், சாரிடி பட்டு, சாரிடி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொஞ்சிட்ருக்கான். ஸோ இப்படி இங்கே கட் பண்ணால் இங்கே ஜங்குக்கும் டேவும் தான் காரில் போயிட்டுருக்காங்க. காரில் போகும்போது டேங் தான் குழந்தைய வச்சுருக்கான். அவனுக்கு வந்து பக்கத்தில் ஜங்குக்கு இருக்காங்கிறதே ஒரு மைண்ட் செட்டே இல்லை. இங்கே வந்து அவனும் அந்த பாப்பா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்ருக்கான். ஸோ அப்படியே விளாண்டுட்டே இருக்கும்போது கேட்க மாட்டேன் பாருங்கள். இல்லை நான் நிறையா வாட்டி கேட்டேன், நீங்கள் தான் சொல்ல. பாப்பாவோட பேர் தான் என்ன? நானும் எத்தனை தடவை கேட்குறேன், இனிமேல் சொல்லுவீங்களா? 1.5 வருஷம் அவங்க கூட இருக்க போகிறேன், பேர் தெரியாமல் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஓரக்கனால் டேவையும் பாப்பாவையும் பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டே அவன் எதையும் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்கிறத டேவங்க பார்த்துட்டே தான் இருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. பட் ஜங்குக்கு அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டுருக்கான். இங்கே டேக்னா அள்ளு விட்டு கத்திடுறான், எங்க வண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஜங்கு வந்து திடீர்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு சடன் பிரேக் போடுறான்.
டேங்க்னா நிமிஷம் உயிரே போயிட்டு வந்துருச்சு. அவன் ஜங்குக்கை பார்த்துட்டு, சார் ஏன் சார் ஒரு பெயர் கெட்டது தப்பா இப்படி கொல்ல பார்க்குறீங்க? என்ன மட்டும் இல்லை, உங்கள் குழந்தை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செத்துருப்போம். சார் ப்ளீஸ் நீங்கள் பேரும் கூட எனக்கு சொல்ல வேணாம், கொஞ்சம் நேரம் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. அப்பா டே கண்ணா, உங்கள் அப்பா கூடலாம் வண்டியில் போகாதடா, செம்ம டேஞ்சரஸ்டா. ஒரு நிமிஷத்தில் உயிர் பயத்தை காட்டிட்டான் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் டேங் வந்து ஜங்குக்கு பக்கம் திரும்பவே இல்லை, நீ வண்டி மட்டும் ஓட்டுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாப்பா கூடயே விளாண்டுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே போக அங்கே வந்து அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து 2 பேரும் வீட்டு வாசலில் இருக்காங்க. டேங் என்ன சொல்கிறான்னா ஜங்குக்கை பார்த்து, சார் நீங்கள் அவங்க வீட்டில் இருங்க, நான் போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் ஒரு டவுட்டே இருக்குது, நீங்கள் எப்படியுமே நைட் இங்கே வருவீங்கள, நான் எதுவும் எல்லா திங்ஸும் எடுக்கணுமா என்ன? இல்லை பரவாயில்ல, நீ எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வா. ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் கார் தான் தூக்க போகுது. அண்டு வீட்டுக்கு வரீங்களா? அப்புறம் கூப்பிடலன்னு சொல்லக்கூடாதுல்ல. வீட்டுக்கா? ஆமாம். சரி நீங்கள் வாங்க, வராட்டி போங்க, நானும் பாப்பா உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ அவன் ஜாலியாக உள்ளே போயிடுறான். இங்கே ஜங்குக்கு தான் போகலாமா வேணான்னு யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே அந்த உள்ளே போனால் அது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த வீடு. அது வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இல்லை, பட் கொச்சமொச்சன்னு இருந்தாலும் ரொம்ப அழகாக, எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவாக டெக்கரேட்டிவாக, குட்டி குட்டி திங்ஸாக மினியேச்சர்ஸாக நிறையா இருக்குது அங்கே. லைக் ஒரு குட்டி குழந்த வீட்டில் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து டேங் பார்த்துட்டு, உள்ளே வாங்க, நான் தான் சொல்ல மாட்டேன், எப்படி என் வீடு அழகாக இருக்கா, குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அழகுதா. அது எனக்கு மினியேச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதான் அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இது இருக்கலாம், நம்ம ஆஃபீஸ் அது பக்கத்தில் வந்து ஒரு கடை போட்டாங்க. லைக் ரோட் கடை தான், ரொம்ப அழகாக நிறையா இருந்துச்சு. பட் இதுதான் என்னை அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கிராப் பண்ண விஷயம், அப்படியே கண்ணுக்குள்ளேயே நின்றுச்சு. சரி இதுக்கு மேலே அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேன். அண்ட் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பீச் போனோம். அதாவது நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே, எங்களோட ஏஜென்சியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போனப்போ வாங்கினது. அப்புறம் அது வந்து நானும் ஜிம்மனும் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடம், ஐயோ சாரி ரொம்ப பேசுகிறேனோ, சாரி சார், அது அப்படி தான். உட்காருங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? சார் பதில் பேசுங்களேன், இனிமேவும் என்கிட்ட அமைதியாகவே இருந்தீங்கன்னா எப்படி? இல்லை எனக்கு டீ காஃபிலாம் வேணாம், பாப்பா வந்துட்டு தெரியா? இல்லை திங்ஸ் எடுத்து வைக்கணும்ல, அவளை வச்சுட்டு எடுக்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், பட் இருந்தாலும் தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு போயிட்டு திங்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஜங்குக்கு அப்படியே வீடியோ ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கான். அவங்க இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ஜங்க் முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த பேக்கை வேகமாக வைக்கிறான். வேகமாக வச்சா ஜங்குக்கு என்னடா ஆச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ பட் அவங்க ஜங்குக்கு பார்த்து, ஓகே சார், நீங்கள் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். பதில் பேச மாட்டீங்க, சரி விடுங்க, எனக்கு பாப்பாவோட பேர் தெரியணும், கிளம்பலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அந்த பேக்கை எடுத்துகிட்டு அவன் வீட்டிலேருந்து கிளம்புறான். ஜங்குக்கு அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த டோர் லாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஜங்குக்கு வந்து அம்மு அம்முவா அம்மு பாப்பாவோட பேர் அம்முவா? அவள் பேர் கண்மணி. அப்புறம் அம்மு அது நான் கூப்பிட்ற பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாப்பா தூக்கிட்டு போயிடுறான். இவன் கண்மணி அம்மு ரெண்டும் நல்லா தானே இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அவளுக்கு ஏற்ற பேர் தான். சார் விட்டு போயிடாதீங்க, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு குடுன்னு ஜங்குக்கு பின்னாடி ஓடுறான். ஸோ இப்படியே ஜங்குக்கும் தேவும் ஜங்குக்கூட வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கூட வீட்டுக்கு வரும்போது டே வந்து வீட்டை பார்த்துட்டு அவ்வளோதான், வாயை திறந்துட்டு வந்தவன் தான் அப்படியே வாய்க்குள்ளே 2 ஈ காக்கா எல்லாம் போயிடும் போல், அந்தளவுக்கு வாய் பிறந்துட்டு வரான். ஸோ அவன் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டு ஜங்குக்கையும் பார்க்குறான், ஜங்குக்கை பார்த்துட்டு வீட்டை பார்க்குறான், மாற்றி பார்த்துட்டே இருக்கான். இப்போது இதை ஜங்கு பார்த்துட்டு,
என்ன ஏன் இப்படி பார்க்குற? சார், இது உங்கள் வீடா? ம், ஆமாம். உங்கள் வீடா இது? வாவ்! ஆமாம், இவ்வளோ பெரிய அழகான வீடு இருக்கும்போது எதுக்கு சார் அந்த ஓட்டு டப்பாவுக்கு வரீங்க? எது? இல்லை சார், அந்த வீட்டுக்கே ஏன் வரீங்கன்னு கேட்டேன். இவ்வளோ பெரிய வீடு இருக்கே. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இறங்கிப்போ. ஓகே, விட்டால் அடிச்சிட்டு வர போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாப்பா தூக்கிட்டு இறங்கிட்டு போகிறான். இங்கே சகுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி டிவியே பார்த்துட்ருக்கான், போகிறதே அவனையும் பாப்பாவையும். ஸோ இப்படியே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது வீடு. அவன் வீட்டை சுற்றி பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்ருக்கும்போது அங்கேருந்து ஒரு மெய்ட் நேராக டேங்கிட்ட வந்துட்டு, ஹாய் சார், வெல்கம் ஹோம். நீங்கள் தான் டேங்கா? கிம் டேங்? ஆமாம், நான் தான். உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும் சார். சார் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டோம். உங்கள் திங்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார். என் திங்ஸா? காரில் இருக்குது. ஓகே சார், நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம். பாப்பா கொடுத்தீங்கன்னா அவளையும் குளிப்பாட்டிடலாம். நானே அவளை குளிப்பாட்டலாமா சார்? இல்லை, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நானே அவளை குளிப்பாட்டலாமா? பண்ணலாம் சார், பட் அது ஜங்குக் சார் ரூமில் தான் பண்ணோம். ஓகே, நீங்களும் அங்கே தானே பண்ணுவீங்க? ஆமாம் சார், அங்கே தான் பண்ணுவோம். அப்புறம் என்ன, நானும் அங்கேயே பண்ணிடுறேன். அண்ட் சார் ரூம் எந்த சைடு இருக்குது சார்? வாங்க சார் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழைச்சிட்டு போகிறா. ஸோ அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரூமையும் ரெஸ்ட் ரூமையும் காட்டிட்டு எந்தெந்த திங்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அவள் அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லலான்னு நிற்கிறா. பட் அவங்க அதை பார்த்துட்டு, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க? இல்லை சார், ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்குறேன். எனக்கு பாப்பாவை பார்த்துக்க தெரியும். நீங்கள் போங்க, போயிட்டு வேலையை பாருங்கள். என் திங்ஸ் மட்டும் ரூமில் வச்சுருங்க. அண்ட் ரூம் எதுன்னு சொன்னீங்கன்னா? சார், பக்கத்தில் ரூம் இருக்குல்ல சார், ஆப்போசிட்டில், அதுதான் சார். ஓகே, தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் கிளம்புங்க சார். கன்ஃபார்ம் நீங்கள் கிளம்புங்க. இல்லை சார், திங்ஸ்லாம் பாப்பாவுக்கு போடக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறான். இங்கே டேங் வந்து பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அவன் உள்ளே உட்காந்துட்டு பாப்பாவை அவன் மடியில் உட்கார வச்சுட்டு விளாண்டுட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் இப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்குள்ளே யாரோ வராங்க. இங்கே டேங் தான், நான் தான் வர வேண்டாம்னு சொன்னல, அப்புறம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ அங்கே ஜங்குக்கு வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் ஷர்ட்டை வந்து கழட்டிட்டான். ஸோ பட்டன் ஃபுல்லாக கழட்டிட்டு அவன் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் அவன் அப்படியே டேங்கை பார்த்துட்டே நிற்கிறான். டேங் ஜங்குக்கோட பாடி ஃபுல்லாக ஒரு நிமிஷம் அப்படியே டாப் டு உடம்பு ஸ்கேன் பண்ணுறான், அவனோட அப்பர் பாடிலேருந்து லோயர் பாடி வரைக்கும். ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்க இங்கே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான் ஒரு நிமிஷம். ஸோ டேங் வந்து ஜங்குக்கை நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த சைட் பார்க்காம திரும்பிடுறான். இங்கே ஜங்குக்குமே டக்குன்னு அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பொறுமையாக வந்து டேங் கிட்டே போகிறான். டேங் கிட்டே போயிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? அது பாப்பாவை குளிக்க வைக்கணும்னு சொன்னாங்க, ஸோ அதான் வந்தேன். அது சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? குளிக்க வைக்கிறியா? நீ என்ன தண்ணிக்குள்ளே பண்ணிகிட்ருக்க? பாப்பாவை அப்புறம் எப்படி குளிக்க வைக்கிறது? இப்படி தான் குளிக்க வைக்கணுமா? எப்போவுமே அவங்க அந்த குட்டி பாத்டப்பில் பாப்பா உள்ள வச்சு தானே குளிப்பாட்டிவிடுவாங்க. அது ஒரு ஒர்க்கர் அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க மேலே தண்ணி போடக்கூடாதுன்னு. நான் அப்படி இல்லைப்பா, எனக்கு வந்து குழந்தைங்க கூட ஜாலியாக விட்டுட்டு விளையாடணும். இங்கே பாரு, தண்ணியில் எவ்வளோ அழகாக ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே அவள் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போடுவாள். அப்புறம் குளிக்கும்போது ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறமா பொறுமையாக தூக்கிட்டு போய் அம்மா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உடம்பெல்லாம் தொடச்சிட்டு தலையை தோட்டி விட்டுட்டு அவள் ஹேரை ட்ரை பண்ணி விட்டோன்னு வச்சுக்கேன், அப்படியே ஒரு சுகமான தூக்கத்தில் தூங்கிடுவா. என்னடா அப்படி தானே? ஐயோ, அங்கே பாருங்க, சிரிப்பை பாருங்கள். பார்த்தியா, நான் சொன்னல டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது அவனுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக்காக, ஐம் ஸோ சாரி, அது ஆக்சுவலி நான் நார்மலாக எப்போவுமே இப்படி தான் பேசுவேன். சாரி சார், நான் தெரியாமல் வாப்போன்னு சொல்லிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, நீ அப்படியே கூப்பிடு. அப்படியே கூப்பிடு. ஓகே சார், ஓகே. அண்ட் நீங்கள் குளிக்கணுமா? ஆமாம்.
கொஞ்சம் லேட் ஆகுமே, நீங்கள் வேணால் போய் ஏ ரூமில் இருக்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? எது? ஏ ரூம் சார், ஆப்போசிட்டில் இருக்கே. இப்போ தான் அந்த அக்கா சொல்லிட்டு போனாங்க. ஓ வாஷ்ரூமா? ஆமாம். இல்லைன்னா உங்கள் இதில் தான் யூஸ் பண்ணணுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். 1/2 hour? ஆமாம். பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்ருக்கா. இவ்வளோ பொறுமையாக குளிப்பாட்டி அழைச்சிட்டு வர வேண்டாமா? போங்க போங்க போங்க. இல்லை நீங்களும் உட்காந்து இவ்வளோ குளிப்பாட்டிடுறீங்களா? ஏண்டா அப்பா இருக்கணுமா? சொல்லுங்கள், அப்பா இருக்கணுமா? அச்சோ க்யூட். நீங்களும் கொஞ்சம் நேரம் இருங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. சரி வாங்க வாங்க, அந்த சோப் எடுங்க சீக்கிரம். அப்படியே அவளை அழகாக பொறுமையாக குளிப்பாட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆரம்பித்தா தான் 1/2 மணி நேரத்தில் முடிக்கலாம். இல்லைன்னு வைங்களேன், கண்ணுக்குள்ளே சோப்பு போயிடும், வாய்க்குள்ளே சோப்பு போயிடும். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. பொறுமையாக அழகாக குளிப்பாட்டி விடலாம். ஓகே வாங்க எடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு நான் ஓனரா இல்லை நீ ஓனராடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்குமே அதெல்லாம் ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அவன் குளிப்பாட்டும் போது நம்மளாம் பக்கத்தில் இருக்க மாட்டான், ஜஸ்ட் குழந்தைய வச்சுருப்பானே தவிர அவனுக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாது. மெய்ட் தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க்கராக தான் பண்ணுவாங்களே தவிர ஒரு அம்மாவோட பாசம் அந்த குழந்தைக்கு கிடச்ச மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ பட் இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஜங்குக்கு. ஸோ அப்படியே 2 பேரையும் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ 2 குழந்தை உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஜங்குக்கு. அவனையே அறியாமல் அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது டேங் அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிக்கிறதுலாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை பார்க்குறான். டேங் இங்கே பாருங்கள் சார், அதாவது ஓகே நான் சார் சொல்லலை, இங்கே பாருங்கள் ஜங்குக்குன்னு சொல்லலாமா? இங்கே பாருங்கள் ஜங்குக், இவ்வளோ நேரம் எவ்வளோ அழகாக சிரிச்சிங்க தெரியுமா? உங்கள் ஃபேஸே ரொம்ப க்யூட்டாக அழகாக பாப்பா மாதிரி இருந்துச்சு. இந்த பாப்பா மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது. கொஞ்சமாக சிரிங்க, குறைஞ்சிடாது. யாரும் உங்களோட சொத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. உங்களுக்கு சொத்து வேணால் சேரும், சரியா? சிரித்து பழகுங்க சார், ரொம்ப அழகாக இருக்கும் லைஃப். அண்ட் நீங்கள் சிரிக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டேங் வந்து இப்படி சொல்லி முடிக்கவும் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா அவன் எப்படி பேசுகிறாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். டேங்கும் சரி நீ கேட்ட கேள்வி கேட்காட்டி போங்கிற மாதிரி பாப்பாவை குளிப்பாட்டிகிட்ருக்கான். ஸோ அப்படியே குளிச்சுட்டு அவனும் அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு எழுந்திரிக்கும் போது அப்படியே அவன் மேலேருந்து தொப்பேன் நலையுது. ஃபுல்லாக டேங் தான் நனைஞ்சிட்டானே உள்ளே அவன் தண்ணிக்குள்ளே இருந்ததுனால. ஸோ அவன் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதாவது நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஸோ தண்ணி சொட்டுது. இப்போது நான் வெளியில் வந்தேன்னா வழுக்கும். ஸோ என்னை அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிடிச்சிக்கிறான். டேங்கும் அவனோட க்ரிப்பில் வெளியில் வந்து பொறுமையாக வெளியில் வந்துட்டு அப்படியே பாப்பாவை ஃபுல்லாக ட்ரை பண்ணி விடுறான். அவன் ஈரமாக இருக்காங்கிற கணக்கே அவனுக்கு இல்லை. லைக் டேங்கோட செஸ்ட்டுக்கு கீழே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அவன் ட்ரெஸ் அப்படியே அவன் உடம்போட ஒட்டி இருக்குது. ஜங்குக்கு வந்து அப்படியே அவனை பார்க்குறான், ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு டேங்கை பார்க்க. ஸோ அவன் வந்து அங்கே இங்கேன்னு பார்க்குறான். பட் அவனால் டேங்கை பார்க்காம இருக்கவும் இல்லை, டேவை பார்க்கவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவன் டக்குன்னு வெளியே போயிடுறான். இதை பார்த்துட்டு என்னாச்சும் இருக்குது, சரி விட, ஏண்டா அம்மு உனக்கு ஓகேவா? குளிச்சது ஜாலியாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, உன்னை போய் நான் பாட்டை கொடுத்துட்டு போயிட்டு நான் குளிச்சுட்டு வருவேன்னா, நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை குட்டியாக தூக்கத்தில் போடுவேன்னா நீங்கள் தூங்குவீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். வெளியில் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கான், தலையை தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ அவங்க நேராக போய் ஜங்குக்கிட்ட ஜங்குக் பாப்பா பிடிக்கிறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் குளிக்க போகாதீங்க, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, பாப்பா கையில் இருக்கா, அவன் போயிட்டான், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே புரியல அவன் என்ன சொன்னான் என்னங்கிறது. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கான். ஸோ அவன் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறான். குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பா வாங்கிட்டு ஜங்குக்கு குளிக்க போக சொல்கிறான். அவன் குடுன்னு ஓடி போயிடறான், விட்டுருங்கடா என்ன அப்படின்னு. ஸோ இப்படியே தான் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ரொம்ப நாள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக போகுது. ஜங்குக்கு வந்து அப்பப்போ டேங்க திட்டத்தனமாக ரசிக்கிறதும், டேங் ரொம்ப ஜாலியாக பாப்பா கூட விளாண்டுக்கிட்டே ரொம்ப பச்சையாக ஜங்குக்கை சைட் அடிக்கிறதுமா இருக்கான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்படியே போக டேங் ஒரு விஷயம் நோட் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகிறத கொஞ்சம்
கொஞ்சமாக குறைச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி தினமும் போயிட்டுருந்தவன் இப்போ எப்போயாவது தான் போகிறான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஜங்குக்கோட ரூமுக்கும் டேயோட ரூமுக்கு இடையில ஒரு ரூம் இருக்குது, குட்டி ரூம் மாதிரி. அந்த ரூமுக்கு அடிக்கடி வந்து ஜங்குக்கு போயிட்டு வரதும், அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தானா அவன் ஃபேஸ் டோட்டலாக மாறுறதுமா அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி நிறைய இருக்குது. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து அந்த ரூம் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஜங்குக்கு வந்து தெரியாமல் லாக் பண்ணாமல் போயிட்டான் ஒரு அவசரத்தில். ஸோ இப்படி அவன் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு அந்த ஹாலை சுற்றிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துறான் அந்த ரூம் ஓப்பனில் இருக்குங்கிறத. அவன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே பாப்பாவை கொண்டு போய் ஜங்கோட ரூமில் படுக்க போட்டுட்டு அவன் பொறுமையாக போய் அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம்குள்ளே போனால் ரொம்ப டார்க்காக இருக்குது, லைட்டே இல்லாமல். ஸோ அவன் அப்படியே தேடி பிடிச்சி லைட்டை போட்டால் அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஃபோட்டோ, லைக் அது வந்து ஜங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ இருக்குது. அவங்க அதை பார்த்துட்டு, ஓ இவங்க தான் ஜங்குக்கோட ஒய்ஃபா, அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்கல்ல, தலைவனுக்கு ரசிக்க தெரிஞ்ச மனசு தான்டா. சரி, நானும் அவன்கிட்ட கேட்கல, அவனும் சொல்லலை, யாருமே எதுவுமே சொல்லலை. இவங்க என்ன தான் ஆச்சு இவங்களுக்கு? ஒருவேளை ஜங்குக்கு விட்டு போயிட்டாங்களா? இல்லை அவங்களுக்கு அப்போதான் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். என் ஜங்குக்கு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கிறது அம்மாவை பார்க்கும்போதே தெரியுது. அவன் மற்றவங்கள்ட்ட சிடுசிடுன்னு இருந்தாலும் அம்மாவை செம்ம கேரிங்காக பார்த்துக்கிறான். அப்போது அவங்க அம்மாவே அவன் அப்படி தானே பார்த்துட்ருக்கணும். பிரிஞ்சிருக்காங்களா? விட்டுட்டு போகிறதுக்கும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஸோ வந்து ஜங்குக்கும் அவன் ஒய்ஃபும் இருக்க ஃபோட்டோஸ் நிறையா அங்கே இருக்குது. ஸோ அவன் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு, ஐயோ இதில் க்யூட்டாக இருக்காங்க, அதில் க்யூட்டாக இருக்காங்க, இதில் அந்த பொண்ணு அப்படி இருக்குது, இதில் ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சைட் அடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்களோட கப்பிள் ஃபோட்டோஸையுமே பார்த்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே பார்க்கும்போது அங்கே ஒரு பெட் இருக்குது, ஒரு குட்டி பெட்டாக சிங்கிள் பெட்டாக இருக்குது. ஸோ அந்த பெட் மேலே ஒரு டைரியும் ஒரு பேப்பரும் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு, படிக்கலாமா? அடுத்தவங்க பர்சனல் படிக்கக்கூடாது, பட் படிக்கணும்னு தோணுது, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அந்த டைரியை கையில் எடுக்கிறான். இருந்த பேப்பரை தான் ஃபஸ்ட் எடுத்து பார்க்குறான். ஸோ அப்படி அவன் எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹாய்டா புருஷா, எப்படி இருக்க? கன்ஃபார்ம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், இருந்தால் ஆகணும். அண்ட் இது உன்னோட அம்மாவோட ஆர்டர். அண்ட் கன்ஃபார்ம் நீ இந்த லெட்டரை படிக்கும்போது நான் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்டேன், நீயும் டாக்டரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நீ எப்படியும் நம்ம பாப்பாவை சூஸ் பண்ண மாட்டேன், பட் உனக்கு அந்த சாய்ஸையும் கடவுள் கொடுக்கல பார்த்தியா? அவர் எனக்கு தான் செக் வச்சுருக்காரு. அண்ட் ஐ எம் குட். கன்ஃபார்ம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா, உன் கூட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப லவ்வபுளான ஒரு லைஃப் வாழ்ந்தேன். அண்ட் அதுக்கு அடையாளம் தான் நம்மளோட குட்டி அம்மா. அண்ட் நீ கன்ஃபார்ம் என்னை மிஸ் பண்ணுவ தெரியும், பட் அந்த மிஸ்ஸிங்கில் பாப்பாவை விட்டுறாத. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலடா, அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன் இல்லையா, நான் ஆசைப்படுறது நடக்காதுடா, ஆனால் நான் மற்றவங்களுக்காக ஆசைப்பட்டேன் நடக்கும்னு சொல்லுவேன். நீ ஒன்று சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா? அப்போது என் ஆசையை நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவேன் இல்லையா, நீயும் நீ லவ் பண்ணுற பொண்ணும் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுன்னு சொல்லுவேன் இல்லையா? அண்ட் இதான் என் ஆசை, கேட்டுக்கோ புருஷா. என் ஆசை நீயும் உன்னை லவ் பண்ணுற பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லாங் வாழணும். என்னடா நீ லவ் பண்ணுற பொண்ணுன்னு எழுதியிருக்கேன், அப்போது நான் உன்னை லவ் பண்ணலையான்னு கேட்குறியா? நான் உன்னை லவ் பண்ணல ஜங்குக்கா. ஒருவேளை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி குழந்த பெற்றுட்டு பல வருஷம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் லவ்னா. நான் உன்னை லவ் பண்ணல ஜங்குக்கா. உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக வருவா, யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, உன் மனசுக்கு பிடிச்சவங்க
கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் நீ அவங்கள பார்த்துட்டு நான் அவங்க இல்லைன்னு விலகி போயிடுவேன். அப்படி பண்ணாத ஜங்குக்கா. உன் மனசுக்கு தெரியும் அவங்க நான் இல்லைன்னு. தயவு செஞ்சு அவங்கக்குள்ளே என்னை தேடாத, அவங்களுக்குள்ள அவங்கள தேடு. அப்போ தான் நான் உனக்கு தெரிவேன். கன்ஃபார்ம் நான் நம்ம குட்டி அம்மு மூலயமா உன் கூடயே தான் இருப்பேன். அண்ட் உன் லவ் லைஃப்க்கு நான் தான் ஒரு பாலமாக இருப்பேன். நான் தான் அவங்கள கண்டுபிடிச்சி கொடுப்பேன். தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணிடாத. ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ்டா புருஷா, ப்ளீஸ். எனக்கு தெரியும் உனக்கு என்ன மறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. நான் ஈஸியாக சந்தோஷமாக கண்ணை மூடிடுவேன். ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டி கண்ணை மூடும்போதும் நான் வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல நீ இன்னொருத்தவங்கள வைக்க வேணாம். பட் இன்னொருத்தவங்களுக்கு உன் லைஃப்பில் இடம் கொடு. அவங்க கன்ஃபார்ம் இடத்த ஃபில் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க இடத்த ரொம்ப அழகாக காப்பாற்றி வச்சுக்குவாங்க. அண்ட் அவங்கள நீ பத்திரமா பார்த்துக்கோ. உன் மனசில் கன்ஃபார்ம் அவங்கள பற்றின எண்ணம் இருக்கும். அதை ஏற்றுக்கோ, உண்மையாக ஏற்றுக்கோ, பொய்யா மறைக்காத. அப்புறம் நம்ம பாப்பா, நம்ம அம்மு அவங்க ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கன்ஃபார்ம் பார்த்துப்பாங்க. அண்ட் லவ் யூடா புருஷா. இவ்வளோ நாள் நான் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நம்ம போட்ட குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி வாக்குவாதம் எல்லாம் ஒரு ஹாப்பி மெமரி இல்லை. அண்ட் உன்னை எப்போவுமே நான் சந்தோஷத்தில் வேணால் தனியாக விட்டுருக்கேன், சோகத்தில் தனியாக விட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் தனியாக விட்டு போகிறேன். ரொம்ப சோகமாக இருக்காதடா புருஷா, மனசு கஷ்டமாக இருக்கும் உன் அம்முக்கு. அப்புறம் நம்ம ட்ரீம் ஹவுஸ், அந்த வீட்லேருந்து நீ அந்த நிலாவை பாரு. கன்ஃபார்ம் அந்த நிலாவில் நான் உனக்கு தெரிவேன். அண்ட் அது மூலயமா நான் உனக்கு ஒருத்தவங்கள காட்டுறேன். உனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவங்கள மிஸ் பண்ணிடாத. அண்ட் மிஸ் யூ ஸோ மச்டா புருஷா. லவ் யூ டூ, லவ் யூ மோர். குட்டி அம்மாவை பார்த்துக்கோ. பாய்டா புருஷா. அழாத. அடுத்த வாட்டி படிக்கும்போது சில வேர்ட்ஸ் அலைஞ்சிரும் நீ அழுதனா, ஓகேவா? அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிருக்கு அந்த பேப்பரில். தேவாங்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்னடா அந்த லெட்ரு இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு மாதிரி ஹெவி ஃபீலிங்காக இருக்குது. இவ்வளோ லவ் பண்ணவங்க இப்படி இறந்துட்டாங்களா, விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவனால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியலை. அவன் ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணிலேருந்து கதறி வருது. ஸோ அப்படியே அவன் அந்த டைரியை பார்க்கும்போது அதில் படித்து பார்த்தா, அம்மு எப்படி இருக்க, உனக்கு என்ன, நீ ஹாப்பியாக இருப்ப, என்ன தான் இங்கே நரகத்தில் வாட விட்டுட்டு போயிட்ட. அம்மு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, குட்டி அம்மாவை பார்க்கவே முடியல, ரொம்ப வேலையாக போட்டு சாவடிக்கிறானுங்க. அவளுக்கு என்னோட பாசமும் இல்லை, உன் பாசமும் இல்லை. என்னால் ஏன்னு தெரில அவ கூட இருக்கவே முடியல. அம்மு நீ சொன்னனாலேயான்னு தெரில, நீயே அம்முவாக வருவேன்னு சொன்னனாலேயான்னு தெரில, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மு. அம்மு நான் ஒன்று சொல்லணும் உன்ட்ட. நீ சொன்ன மாதிரி நீ அந்த பர்சன் என்கிட்ட காட்டிட்ட, நான் பார்த்துட்டேன், எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்படின்னு தெரில, அவங்களுக்கு என்னை ஏற்றுக்க மனசு இருக்கானும் தெரில. அம்மு இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்களா? அவங்க மனசில் நான் இருப்பேனா? அம்மு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ டேங்க் இப்படி கண்லேருந்து பொல தண்ணி ஊற்றுது. கதறி அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ வெளியில் ஹாரன் சவுண்ட் கேட்குது. அங்கே ஜங்குக் தான் வரான்னு சொல்லிட்டு டேங்க்கு தெரிஞ்சு அவன் பொறுமையாக எழுந்திரிச்சு அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கான். அப்போது ஜங்குக் நேராக மாடிக்கு தான் வரான். மாடிக்கு டேங்கை பார்த்துட்டு, என்ன இங்கே உட்காந்துருக்கேன், அம்மு எங்கே தூங்குறாளா? சரி சாப்பிட்டியா என்ன? சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் எடுத்து அவன் ரூம் பக்கம் வைக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது. என்னடா அவன் எப்போவுமே லொடன்னு பேசுவான்,
இப்போ எதுவும் பேசவே மாட்டேங்கிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. டேங்க பார்த்தா ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ஏதோ தோணுது, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக போயிட்டு டேங் பக்கத்தில் உட்காடுறான். டேங்கும் எந்த பதிலும் சொல்லாமல் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருக்கான். இப்போது ஜங்குக் தான் டேங் டேங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் சைட்லேருந்து அந்த டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த 4 லைன் எழுதியிருந்த பேஜும் அந்த நேம் எழுதியிருக்கலாம் அந்த பேஜ் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இது எப்பட்றா நீ எடுத்த, நீ எப்பட்றா பார்த்தேன்னு. ஆனால் அவன் யோசிச்சு பார்க்குறான், அது காலையில் தான் எழுதியிருப்பான். அதனால் அவன் அப்படியே மேலேயே வச்சுட்டு போனதான் ஞாபகம் வருது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டேங்க பார்த்துட்டு டேங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்த செகண்ட் டேங் வந்து ஜங்குக்கு பிடிச்சி செம்ம ஃபோர்ஸ்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ரொம்ப டீப்பாக இருக்குது அந்த கிஸ், ரொம்ப லாங் அண்ட் டீப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அந்த கிஸ்ஸை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் புரியல. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி ஷாக்கில் இருக்கான். அப்படியே அந்த கிஸ்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஜங்குக்கும் மெல்ட் ஆகி அவனை அப்படியே கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது. ஏதோ சுகம் உள்ளூருது, ஏனோ மனம் தள்ளாடுது. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. ஓகேடா, நான் இதோட இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். அண்ட் எண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. இதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் இல்லை கன்ஃபார்ம் எல்லோரும் எனக்கு இதுக்கு இன்னொரு பாட்டு வேணும், இன்னொரு பாட்டு வேணும்னு கேட்பீங்கன்னு தெரியும். அண்ட் இதுக்கு இன்னொரு பாட்டு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் இன்னொரு பாட்டு போடுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, நம்ம சீரியஸை கட் பண்ணிட்டு இது போட்டது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய்.